Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம Selenium WebDriverல எப்படி டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்வொர்க்கை இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் டுட்டோரியல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி டெஸ்ட் என்ஜினோட ஸ்ட்ரக்சர் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், எப்படி அதை ரன் பண்ணும், உங்கள் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும், ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதே டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்வொர்க்கில் நம்மளோட Selenium WebDriver ஸ்கிரிப்டை எப்படி எம்பர்ட் பண்ணி ரன் பண்ணும், அப்போ ரன் பண்ணும்போது எங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இது எப்படி இருக்கணும், நம்மளோட Selenium WebDriver ஸ்கிரிப்டை எப்படி கொடுக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் சாம்பிள் ப்ராஜெக்ட் ஏற்கனவே க்ரியேட் ஆனது. ஸோ இது வந்து சாம்பிள் சூட் ஃபைல். ஸோ உங்கள் டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண நார்மலாக உங்களுக்கு ஒரே ஒரு சூட் ஃபைல் இருந்தால் போதும், ஒவ்வொரு டைமும் நீங்கள் புதுசு க்ரியேட் பண்ணுன்ற தேவையில்லை. ஸோ இப்போ இதுதான் வந்து நான் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண டெஸ்ட் என்ஜினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை ரன் பண்ண எப்படி வருன்றதெல்லாம் பிஃபோர் இதில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா உங்களோட ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் என்ஜின்னு செலக்ட் பண்ணி டெஸ்ட் என்ஜின் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் டெஸ்ட் என்ஜின் கிளாஸில் வந்து நீங்கள் என்னென்னு கொடுக்குறீங்கன்னா Selenium வெப் டெஸ்ட். ஸோ Selenium டெஸ்ட் பண்ணுறனால அது ரிலேட்டடாக நேம் கொடுங்க. ஸோ JUnit மாதிரியே அனடேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த அனடேஷன்ஸில் வந்து அனடேஷன்ஸுன்றது எப்போ எந்த மாடியூல் ரன் ஆகுன்றது தான். ஸோ அந்த அனடேஷன்ஸை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன அனடேஷன்ஸ் வேணும்னு. நான் இங்கே கிளாஸ் மெத்தடை மட்டும் சூஸ் பண்ணுறேன், மற்றதெல்லாம் நம்ம தேவைன்னா நம்ம எழுதிக்கலாம். இப்போ XML சூட் ஃபைலில் நான் கொடுக்கல, ஏன்னா ஏற்கனவே ஒரு சூட் ஃபைல் இருக்கிறதுனால நான் அதுவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நிறைய சூட் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும், அதனால் ஒரே சூட் ஃபைல்லையே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ உங்கள் டெஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் Selenium ஜார் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்படி இன்க்ளூட் ஆகலைன்னா பில்ட் பாத்தில் போயிட்டு எக்ஸ்டர்னல் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இங்கே கொடுத்துருக்கிற அனடேஷனில் பிஃபோர் கிளாஸ் பிஃபோர் மெத்தட் டெஸ்ட்டில் பிஃபோர் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நான் WebDriver ஸ்கிரிப்டை வந்து பிஃபோர் கிளாஸில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு WebDriverயும் Firefox டிரைவரையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லைப்ரரி ஃபைல் ஆட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து இது வரும். நெக்ஸ்ட் டிரைவர் டாட். ஸோ டிரைவர் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் வந்து இதில் வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிருக்குன்ற மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் ப்ரௌசர் யூஸிங் டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்வொர்க். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் கிளாஸில் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது பிஃபோர் கிளாஸில், அப்போ ஆஃப்டர் கிளாஸில் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இப்படி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எழுதலான்றது. ஸோ இங்கே நான் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி thread.sleepன்றதும் கொடுக்குறேன். ஏன்னா சடனாக டெஸ்ட் என்ஜின் வந்து சீக்கிரம் எக்ஸிக்யூட் ஆகிடுறதுனால நம்மளுக்கு வந்து சடனாக எல்லா டெஸ்ட்டும் நடந்த உடனே இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக thread.sleep கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ ஆகுது. ஏன்னா நம்ம டெஸ்ட் என்ஜினை வந்து WebDriverஐ வந்து ஒரு நார்மல் மெத்தட்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ மெத்தட்குள்ளே வச்சா அந்த மெத்தட்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் இந்த WebDriverஐ ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு இது எங்கே ஸ்டாட்டிக்காக வைக்கணும்னா உங்கள் கிளாஸ்க்கு கீழே தான் வைக்கணும். மெத்தட்குள்ளே வச்சிங்கனாலும் அங்கே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாட்டிக் WebDriver டிரைவர்ன்றதை கிளாஸ்க்கு கீழே ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து போயிருக்கும். இப்போ உங்களோட thread.sleepக்கான த்ரோ எக்ஸெப்ஷனை மட்டும் த்ரோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ எந்த மெத்தட்குள்ளே நீங்கள் thread.sleep யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும், கிளாஸில் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ண கொடுத்தாச்சு, டிரைவர் க்ளோஸ் பண்ணவும் கொடுத்தாச்சு.
இப்போ URL கெட் பண்ண. ஸோ என்ன URL நான் யூஸ் பண்ணுறேன்னா அமேசானோட URL யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த URL வேணாலும் எடுத்துக்கலாம். பட் எடுக்கிற வெப்பேஜ் வந்து சீக்கிரம் லோட் ஆகிற மாதிரியா இருக்கிறத எடுங்க. டெமோ பண்ணி பார்க்குறதா இருந்தால், ஏன்னா டைமிங் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களோட டெஸ்ட் என்ஜினில் வந்து ஹேண்டில் பண்ண கஷ்டம். அப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சிங்க்ரனைசேஷன் கான்செப்டை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அமேசான் பேஜில் நான் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் URL யூஸிங் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்ஒர்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரௌசர் யூஸிங் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்ஒர்க், ஓப்பன் URL யூஸிங் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்ஒர்க்னு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இதெல்லாம் எங்கன்னா கன்சோலில் தான் பிரிண்ட் ஆகும், டெஸ்ட் என்ஜியில் பிரிண்ட் ஆகாது. இப்போ ஆஃப்டர் மெத்தடில் என்ன கொடுக்குறேன்னா ஒரு URL ஓப்பன் ஆகி டெஸ்ட் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் மெத்தட் க்ளோஸ் ஆகும். அதனால் ஜஸ்ட் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்றதை தான் நான் இதில் கொடுக்க போகிறேன். இல்லை டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வேறு ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணணுன்னா அதை ஆஃப்டர் மெத்தடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஆஃப்டர் மெத்தடில் டெஸ்டிங் டன் இன் அமேசான் மாடியூல்னு கொடுக்குறேன். இப்போ அட்டஸ்டில் என்ன கொடுக்குறேன்னா அமேசான் மாடியூலில் ஏதாச்சும் ஒரு லிங்க், மோஸ்ட்லி இங்கே லிங்காக தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, எப்போச்சும் தான் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லிங்காக தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கே ஒர்க் ஆகும். அதனால் அந்த லிங்க் எடுக்கிற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டுடே டீல் அப்படின்னு இருக்கிற லிங்க்கை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிங்க் மேலே செலக்ட் ஆக வச்சிங்கன்னா அதோட லிங்க் டெக்ஸ்ட் கரெக்டாக உங்களால் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வச்சிங்கன்னா அதோட லிங்க் டெக்ஸ்ட் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் எக்லிப்ஸ்க்கு வாங்க. ஸோ எக்லிப்ஸில் இங்கே டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் by dot link text of அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிங்க் டெக்ஸ்ட் இதுக்குள்ளே கொடுங்க. கொடுத்துட்டு டாட் லிங்க்னாவே நம்ம கிளிக் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அமேசான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டுடே டீலில் கிளிக் பண்ணும். டுடே டீல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு அமேசானில் நடந்துருச்சின்னு சொல்லி ஒரு மெசேஜும் டிரைவர் க்ளோஸ் ஆகிறது தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் எல்லா அனடேஷனுக்கும் கொடுத்துட்டிங்களான்னு பாருங்கள். ஸோ என்ன எக்ஸிக்யூஷன் எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் அனடேஷன்ஸ்குள்ளே தான் எழுதணும். மற்றபடி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அவுட் ஆஃப் அனடேஷன்ஸ் அங்கே வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா மாடியூல் பை மாடியூலாக தான் உங்களோட டெஸ்ட் என்ஜி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரன் ஆஸில் டெஸ்ட் என்ஜி டெஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்து ஓகே கொடுத்து ரன் பண்ணுங்கள். ப்ரொசீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கஸ்டம் சூட் யூஸ் பண்ணி ரன் ஆகுது. இது சாம்பிள் XML சூட் யூஸ் பண்ணி ரன் ஆகலை, கஸ்டம் சூட். ஸோ கஸ்டம் சூட்டு கொடுத்து ரன் ஆகும் போது அதில் கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் டைமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். சூட்டுன்னா சீக்கிரம் ரன் ஆகிடும், டெஸ்ட் என்ஜி டெஸ்ட்டுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். சிங்கிள் டெஸ்ட்னா நீங்கள் டெஸ்ட் என்ஜி டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் லோடிங் பேஜ் வருது, அதுக்கப்புறம் தான் அமேசான் ஓப்பன் ஆகுது. அமேசான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லிங்க் கிளிக் ஆகும். ஸோ உங்கள் பேஜ் லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லிங்க் வந்து ப்ராசஸ் ஆகும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ண, அதனால் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா டுடேஸ் டீல் அப்படின்றது கிளிக் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் எக்லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்றது தெரியும். ஸோ கன்சோல் ஓப்பன் பண்ணுங்கள். டிஃபால்ட் டெஸ்ட் 1 டெஸ்ட் சூட்லேயும் ஒன்று தான் இருக்குது. இப்போ எந்த சூட் சொல்லுதுன்னா கஸ்டம் சூட் டாட் XML. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரௌசர் யூஸிங் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்ஒர்க், ஓப்பன் URL யூஸிங் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்ஒர்க்,
testing done in Amazon module passed test. ஸோ அந்த டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. இதே அந்த டியில் கிளிக் பண்ணலன்னா ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதில் வேறு ஏதாச்சும் டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாச்சும் அனடேஷன்ஸை இதில் ஆட் பண்ணணும், எனக்கு கிளாஸுக்கு முன்னாடி இது நடக்கணும், இல்லை மெத்தடுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் நடக்கணும்னா அதுக்கும் நீங்கள் எந்த அனடேஷன் இதுக்கு முன்னாடி ரன் ஆகுதோ அந்த அனடேஷன்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் கிளாஸ்க்கு முன்னாடி ரன் ஆகிற அனடேஷன் வந்து என்னென்னா பிஃபோர் டெஸ்ட். ஸோ அதுக்கு மேலே ரன் ஆகிறது பிஃபோர் சூட். ஸோ அதனால் நம்ம பிஃபோர் டெஸ்ட்டை தான் எடுத்துக்கிறோம், ஏன்னா கிளாஸ்க்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிஃபோர் டெஸ்ட்டில் நான் டிரைவரோட ஸ்கிரிப்டையும் பிஃபோர் கிளாஸில் டிரைவர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற ஸ்கிரிப்டையும் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது பிஃபோர் கிளாஸில் உங்களோட கோடில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ண ஒன்று நம்ம பண்ணுற டெஸ்ட் என்ன, டைட்டில் கரெக்டாக இருக்கா, அதுக்கான யூஆர்எல் கரெக்டாக இருக்கா, லிங்க்கை கிளிக் ஆகி போனாலும் அந்த லிங்க்குக்கான டைட்டில் தான் வந்திருக்கா, அந்த யூஆர்எல் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். பிஃபோர் கிளாஸில் வந்து கெட் கரண்ட் யூஆர்எல்லையும் கெட் டைட்டிலையும் கொடுத்துருங்க. ஸோ கெட் கரண்ட் யூஆர்எல் டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஸோ இதை சிஸ்டம் அவுட் printlnல கொடுத்துருங்க. கெட் டைட்டிலையும் printlnல கொடுத்துருங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆன உடனே லோட் ஆகும். இப்போ இது ஃபாஸ்டராக செலீனியம் வெப் டிரைவரோட ஃபாஸ்டராக எக்ஸிக்யூட் ஆகிறதுனால, அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுனால அமேசான் பேஜ் லோட் ஆகிடுச்சுன்னா அது கெட் ஆகும், ஆகலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ரேஷனோட யூஆர்எல்லும் டைட்டிலும் கெட் ஆகும். இப்போது எப்போ பிஃபோர் கொடுத்தாலும் ஆஃப்டர் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஒரு அனடேஷனாக இருந்துச்சுன்னா பிஃபோர் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் இருக்கணும். அட்டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ ஆஃப்டர் கொடுத்துட்டு சிஸ்டம் அவுட்டில் டெஸ்ட் டன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் ஏன் இம்போர்ட் பண்ணலன்னா நம்ம டைரெக்டாக க்ரியேட் பண்ணும் போதே செலக்ட் பண்ணி வந்தனால ஆட்டோ இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள், உங்களோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். டெஸ்ட் என்ஜி டெஸ்ட். ஓகே, ப்ரொசீட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரௌசர் யூஸிங் டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்வொர்க், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட பேஜ் லோடிங் வந்துருச்சு. ஓப்பன் டெஸ்ட் டன் ஆஃப்டர் டெஸ்ட் மாடியூல்ஸ் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனவுடனே உங்களோட டிரைவரும் ஃபாஸ்டராக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை டைமிங் ப்ராப்ளம் வந்தனால உங்களோட எக்ஸிக்யூஷன் சரியாக தெரியல. ஸோ இதை ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் சூட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே க்ரியேட் பண்ண சூட்டில் நம்ம பேக்கேஜ் நேமும் கிளாஸ் நேம் மட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி சாம்பிள் பேக் ஆஃப் டெஸ்ட் என்ஜி டெமோ இருக்குது. ஸோ இது கூட நம்ம கிளாஸ் நேம் ஈக்குவல் டு சாம்பிள் பேக் டாட் செலீனியம் வெப் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம், ஏன்னா நம்ம கிளாஸ் நேம் அதுதான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த சூட்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா உங்களோட சூட் ரன் பண்ணும் போது அந்த யூஆர்எல் ஓப்பன் ஆனதே காமிக்கல டெஸ்ட் என்ஜி டெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் உங்கள் சூட்டை செலக்ட் பண்ணி டெஸ்ட் என்ஜி சூட் அப்படின்னு கொடுக்கணும். ரன் as டெஸ்ட் என்ஜி சூட். ஓகே, ப்ரொசீட்.
ஸோ இப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு பாருங்கள் பிஃபோர் சூட் ரன் ஆகுது. ஸோ சூட் ரன் ஆகும்போது அப்புறம் பிஃபோர் டெஸ்ட் ரன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ரன் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் நிறைய மோர் தென் ஒன் டெஸ்ட் அனோட்டேஷன்ஸ் நிறைய கொடுத்து ரன் பண்ணுவீங்க அப்போல்லாம் சூட்டாக தான் ரன் பண்ணும். சூட்டாக ரன் பண்ணால் தான் டைமிங் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே அந்த டைட்டில் இதெல்லாம் கெட் ஆகி டுடே டீலும் கிளிக் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் லோடிங் பேஜ் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த டைமிங் டக்குன்னு எடுத்துக்கிட்டனால நீங்கள் வெயிட் டைம் கொடுத்து கூட URL எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் செலீனியம் ஸ்கிரிப்டை வந்து உங்களோட டெஸ்ட்-ng ஃப்ரேம்வொர்க்கில் எம்பெட் பண்ணணும். நெக்ஸ்ட் செஷனில் டேட்டா ப்ரொவைடரை பார்க்கலாம். தேங்க்யூ.